சொல்ல மாட்டேனே ஆண்டவா. ஆக்கியவிக்க மாட்டேன் உங்களை ஒருபோது ஆளன் என்று நான் சொல்ல மாட்டேன் சுவாமி. என்ன மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்காளே உமக்கு எல்லளவு கூடவா இரக்கம் இல்லை. அதான மனம் இறங்கலையே ஆண்டவா. அப்படி என்று அங்காரம் கொண்ட ஆதிபராசக்தி ஆமண்ணே அந்த ஆண்டவனார் முன்னால் என்ன சொல்லுகின்றார்? என்னையா சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டால் நான் கொடுப்பேன். பகவான் நீங்க கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கொடுக்காவிட்டால் இந்த கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன். கொடுக்காவிட்டால் ஏய் பார்வதி என்ன ஆண்டவா என்னை எதிர்த்து நீ இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுப்பாயானா நீயே இருவேருக்கும் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவன் சாபத்தை கொடுத்த போது ஆமண்ணே அப்பந்தான் பார்வதா தேவி சொல்லுகின்றார் என்னையா ஆண்டவா இறைவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு நீங்க சாபத்தை கொடுக்கிய. உமக்கு பொசுக்குன்னு வருது. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் ஒரு நாகத்தின் வயத்துல போய் பிள்ளையா நான் ஜனிக்க முடியுமா? கருவுச்சு தான் பிறக்க முடியுமா? அப்படி பிறந்தாலும் உலகம் தான் தாங்குமா? உலகம் தாங்காது. தாங்காதே சுவாமி. நாகத்தின் வயத்திலே நாம் போய் பிறக்க சட்டம் இல்லை கிடையாது. ஆகையினால் மாற்று வரங்களை தர வேணும் என்று ஆமையோ கைலாசத்தில் இருந்து 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் இரு பேர்களும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாளைக்குள்ள சரி ஆதி பராசக்தி உன் 1008 சொரூபத்தில அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து கை குழந்தையாக பிறக்க வேணும் என்று ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல ஆமோ ஆட்டுமென்று சம்மதித்த பார்வதி அமிர்த கலசத்தை வரவழைத்தார். சரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களாகவே கொடுக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் அரண்மனைக்கு கொண்டு வந்து சரி இரு பேர்களும் எப்படி பூஜை இருந்து வருகின்றார்கள். எப்படி அண்ணே அங்கே நாகராஜா நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் வட்டமாக அடுக்குவார். உடலை தான் சுத்துவார். அவர் படத்த மேல விரிப்பார். 21 நாள் அரை மண்டலோ 48 நாள் ஒரு மண்டலம்
கலசத்திலே எங்க ஈஸ்வரியா தான் பிறந்தாள் மூன்றாவது கலசத்திலே அவ முப்பிடாதி தான் பிறந்தாள் அவ நாலாவது கலசத்திலே நாகம்மா தான் பிறந்தாள் அவ ஐந்தாவது கலசத்திலே அழகு நாச்சியா தான் பிறந்தாள் அவள் ஆறாவது கலசத்திலே அக்கினி காளியம்மா தான் பிறந்தாள் அவ ஏழாவது கலசத்திலே ஏச்ச வடகுத்தி அம்மா தான் பிறந்தாள் அவ எட்டாவது கலசத்திலே எட்டாவது கலசத்திலே அட்டகாளி தான் பிறந்தாள் தாயே கலசத்திலே தாயே எட்டாவது கலசத்திலே கலசத்திலே காளியாக அவதரித்தாள். காளியாக அவதரித்தாள். அம்மா வந்து பிறந்தாளென்று அம்மா வந்து பிறந்தாள் என்று ஓடுங்க அம்மா ஒரு குலவே போடுங்க அம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே பொன்னான மணிக்குலவே முக்கா முளை தேரும் முக்கா முக்கா மூணு தேரோ குலவை போடுங்க அம்மா முடக்கொலவ போடுங்கம்மா மாறி மாறி என்றொருத்தி காளி காளி என்றோருத்தி ஈஸ்வரியா என்றொருத்தி ஈஸ்வரியா என்றோருத்தி நீலி நீலி என்றொருத்தி நீலி நீலி என்றோருத்தி நீலகண்டி என்றொருத்தி நீலகண்டி என்றோருத்தி காளி காளி என்றொருத்தி மாறி மாறி என்றோருத்தி ஈஸ்வரியா என்றொருத்தி ஈஸ்வரியா என்றோருத்தி எல்லாத்துக்கும் இளைய சக்தி இளையாவத்துக்கும் இளைய சக்தி ஏச்சகண்டி வடக்குத்தியா எத்ததோரு வடக்குத்தியா வடக்கு முகம் அமர்ந்ததாலே முகம் வந்ததாலே வடக்குத்தியா உந்தன் பேரு வடக்குதியா உந்தல் வேறு அட்டகாளி எட்டு பேரும் அட்டகாளி எட்டு பேரோ அவதரித்த வேளையில அவதரித்த வேளையிலே அம்மானோட வாசலில அகத்திலே போடுங்கம்மா ஒரு குலவை போடுங்கம்மா ஒரு குலவை வடக்குத்தி அம்மாளுக்கு வடக்குத்தி அம்மானுக்கு பொன்னான மணிக்குலவை பொன்னான மணிக்குல வீரமல்லம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா ஜடமுடியா தாயான முத்தாரம்மா ஆறாளே முத்தாரம்மா தாய குலசையில அமர்ந்த வேளா கோலக்காரே முத்தாரம்மா நீயோ கடற்கரையில நீரா ஆடியே ஓ கனத்த கூந்தல சிக்கா ஆடியே அவ விளையாடி ஆறாளே நீயோ கடலாண்ட தெய்வம் அம்மா ஏ தெய்வம் அம்மா ஏ கட்டழகி முத்தாரம்மா தாரம்மா தாயே தெய்வம் அம்மோ தாயா அட்டகாளி எட்டு பேரும் காளி எட்டு பேரோ ஆதாளி போடுவாளா போடுவாளா பல்லம் விரிசடையா இறப்பெல்லாம் வெறுசடையா தாடும் தலைமுடி ம். தாயான வடக்குத்தியா ஆறாளே வடக்குத்தியா தாயான முத்தாரம்மா தாயான முத்தாரம்மா கடற்கரையில நீராடி ஆய் கனத்த குந்தல சிக்காத்தி அந்த குத்தல சிக்காத்தி கட்டழகி முத்தாரம்மா கட்டையிலேயே முத்தாரம்மா சூரனையே வலை முடித்த எவரனையும் வத முடித்த சுந்தரியே வாருமம்மா சுந்தரியே வாரும் அம்மா ஆடுவாளம் பாடுவாளம் ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளி போடுவாளம் ஆதாளே போடுவாளா தாயான முத்தாரம்மா தாயான முத்தாரம்மா ஓடுவாளம் ஆடுவாளம் ஓடுவாளா ஆடுவாளா அவ உலச்சத்தம் போடுவாளம் உலச்சத்தம் போடுவாளா அசரா நாயகியா வேறாளியோ தாயான முத்தாரம்மா ஆறாளே முத்தாரம்மா அம்பிகையா வடக்குத்தியா அம்பேகையா வடக்குத்தியா அட்டகாளி எட்டு பேரும் அட்டகாளி எட்டு பேரோ ஓடுவாளம் ஆடுவாளம் ஆண்டவளா உலச்சத்தம் போடுவாளம் உலச்சத்தம் போடுவாளா வேம்பு விரண்டிடும்மா அங்கையம்மா விஜயநகர் பட்டணத்தில் விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறந்த போது வேம்பு பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா விளையாட பெண் பிறந்தா வேம்புலையும் கொலுவிருப்பா வேப்பிலையே கொலுவிருப்பா வேத
வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தாள் குலத்திலே குலவெறுப்பா சோதனையே யார் அறிவா கையில எடுப்பா வடக்குத்தியா சொல்லி வர கொடுப்பாளு கையில எடுப்பா கையில எடுப்பா முத்தாரம்மா தாயானே வடக்குத்தியாள் வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தாள் சூலத்திலே குலவெறுப்பாள் சோதனையே யார் அறிவார் கையில எடுப்பாள் கையில எடுப்பாள் கண்டவர்க்கு வரம் கொடுப்பாள் கையில எடுப்பா கையில எடுப்பா அப்படியாகவே நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமையா என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமல்லே அட்டகாலி 8 பேர்களாகவே அவதாரம் செய்கின்றார் என் தாயான வடக்குத்தி அம்மா. சரி அம்மா வந்து பிறந்த போது அம்மா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்பாளுக்கு பூலோகத்திலே 18 ஆயுதங்களும் பக்குவமாகவே பிறக்க கிடக்க அடேங்கப்பா அம்மா இருக்க அழக பார்த்தா சரி கோடி சூரியனை பிடித்து ஒரே குகைக்குள் அடைத்தது மாதிரி அடைத்தது போல் இருக்கிறா. அம்மா சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. கோடி சூரியன் என்ன ஆச்சு? ஏப்பா கோடி சூரியனை பிடிச்சு அடைஞ்சா எவ்வளவு ஒரு பிரகாசம் கொடுக்குமோ. அம்மா பேர்பட்ட பிரகாசமா இருக்கா. அம்மாளுடைய முகம் அப்படி சொல்லிக்கு பாத்துக்கோ. அடே அப்பா அடேங்கப்பா அம்மா வந்து பிறந்தான்னு சொன்னா சொன்னா அம்மா வந்து பிறந்த அழகானது. அம்மோ அவள் எப்படி வருகின்றாள் தெரியுமா? எப்படி தன்னன்ன நாதீனம் தன்னானும் தனத்தான நாதீனம் தன்னானும் தன்னன்ன நாதீனம் தன்னானும் தனத்தானே தனீனம் தன்னானும் தன்னானாதீனம் தன்னானும் தனத்தானே தனீனம் தன்னானும் தன்னானாதீனம் தன்னானும் தனத்தானே தனீனம் தன்னானும் ஆனந்த கோலவ போடுங்கடி. சேர் போட்டு இருக்கல கொஞ்சம் கும்மி அடிக்கலாம்ல. கும்மி அடிக்கலாம். எத்தனை குடும்பத்துல அந்த கும்மி இல்லப்பா. இது அந்த கும்மி இல்ல. இது அம்மாளுக்கு ஆலயத்துல கும்மி. இது ஆனந்த கும்மி. அழகா அடிக்கலாமே. போறது எந்திங்க. நீ என்ன சொல்றது நாங்க என்ன கும்மி அடிக்கணும்? எங்களுக்கு வெக்கமா இருக்கு. கோயில்ல கும்மி அடிச்சா கோடி புண்ணியம் இல்ல. எந்திங்க. ஆட்டாம கிட்ட சொல்லி ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். அம்மா மனசு குளிர்ந்து நம்ம கேட்ட வரதெல்லாம் கொடுப்பா. எந்திங்க ஒரு ஆள் எந்திரிச்சா எல்லாரும் எந்திரிச்சு வருவீங்க. ஆமா அண்ணா அக்கா வந்துட்டா. இப்படி வாங்க. எந்திரிச்சு போய் கன்னியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கஞ்சத்தை கட்டுங்கடி. கன்னியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கஞ்சத்தை கட்டுங்கடி. கன்னி பெண்ணா வந்தவட குத்தி அம்மாள கணித கும்பிய கொட்டுங்கடி. கன்னி பெண்ணா வந்தவட குத்தி அம்மாள கணித கும்பிய கொட்டுங்கடி.
தன்னானே தன தன்னானே தன தான தானே தன்னானே மங்கள இசை முழங்கி வர தாய மங்கள சுந்தரி பாடி வர மங்கள இசை முழங்கி வர தாய மங்கள சுந்தரி பாடி வர மனமயங்குறோட குத்திய மாலமயில கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மனமகிழ்கிறோட குத்திய மாலமயில கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னில தானில தன்னானே தன தான தானின தன்னானே தானில தன்னானே தன தான தானின தன்னானே தன்னான தன தன்னானே தன தான தானின தன்னானே தனான தன தன்னானே தன தான தானின தன்னானே வாராளந்தவி வாராள அம்மா வடக்கிருந்துமே வாராள வாராளந்தவி வாராள அம்மா வடக்கிருந்துமே வாராள இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கு இப்ப வருவாள வரக்குத்தியா இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கு இப்ப வருவாள முத்தாரம்மா தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே 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 தன தான தானின தன்னானே தன்னான தன தன்னானே தன தான தானின தன்னானே தன்னான தன தன்னானே தன தான தானின தன்னானே பஞ்சி மாலையில வேட்டையாடி தாய மலையான கூட்டத்தை சங்கரித்து பஞ்சி மாலையில வேட்டையாடி தாய மலையான கூட்டத்தை சங்கரித்து மயங்கி வராள முத்தாரம்மைக்கு மயில கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வராளோட குத்திய மால மயில கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே தன்னான தன தன்னானே தன தான தானின தன்னானே தன்னான தனின தன்னானே தன தான தானின தன்னானே தன்னான தன தன்னானே தன தான தானின தன்னானே வெள்ளி மலையில வேட்டையாடி தாய வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெள்ளி மலையில வேட்டையாடி தாய வெங்கல பானையில் பொங்கலிட்டு ஏத்து வராளோட குத்திய மாலை வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஏத்து வராளோட குத்திய மாலை வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே 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 ஓடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னால மணிக்குலவே ஓடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னால மணிக்குலவே குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டுமே வாராளா குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டு வாராளா தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே எம்மா தேங்காய் வெட்டி தேங்காய் நாறு ருச்சி தென்னம்பால் எடுத்து தெள்ளி மாவிடுத்து தேங்காய் வெட்டி தேங்காய் நாறு ருச்சி தென்னம்பால் எடுத்து தெள்ளி மாவிடுத்து தேங்காய் போல தேன் மணக்குது சேர்ந்து கும்மி அடிங்களம்மா தேங்காய் போல தேன் மணக்குது சேர்ந்து கும்மி அடிங்களம்மா தன்னானே தன தன்னானே தன தான தானின தன்னானே 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 பச்சை பயத்தை உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பச்சை பயத்தை உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பச்சை பயத்துல பால் மணக்குது பறந்து கும்மி அடிங்களம்மா பச்சை பயத்துல பால் மணக்குது பறந்து கும்மி அடிங்களம்மா தன்னானே தன தன்னானே தன தானே தானின தன்னானே 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 ஆ அடேங்கப்பா என்ன கும்மி தவிக்கு தண்ணியை குடிங்க இப்ப எப்படி இருக்கு என்ன போதுமோ வட்டநல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி வட்டநல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி வானுயிர சூலக்காரி வானுயிர சூலக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்கே முத்தாரம்மா
மாட்டிக்கிட்டு ஓடி சடைய விரிச்சுக்கிட்டு எங்க மகமாயி எங்க மகமாயி நீ எழுந்து ஓடி வாமா எங்க வடக்குத்தி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க மாறேது எழுந்து ஓடி வாமா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சம் தரும் அட்டிகையா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சம் தரும் அட்டிகையா வெள்ளமலர் பூச்சாரமா வெள்ளி முத்து குஞ்சாரமா எங்கே மகமாயி எங்கே மகமாயி நீ எழுந்து ஓடி வாமா எங்கே வடக்குத்தி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா நீ எழுந்து ஓடி வாமா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பளபளக்கும் பட்டாடையா எங்கே மகமாயி எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாய நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரம்மா நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரம்மா கன்னத்தில திருஷ்டி போட்டா கலர் கலரா பட்டாடையா எங்கே மகமாயி எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா அடி. சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா கன்னத்தில திருஷ்டி போட்டா கையதில மருதானியா எங்கே மகமாயி எங்கே மகமாயி நீ எழுந்து ஓடி வாடா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாளம்மா குடத்தில நல்லெண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா குடத்தில நல்லெண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசனை திரவியம்மா வந்து நின்னா வடக்குத்தி அம்மா எங்கே வடக்குத்தி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே வடக்குத்தி அம்மா நீ
முருகா பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடி வா முருகா பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடி வா முருகா ஆண்டியாக ஆடி வா முருகா பழனிமலை ஆண்டியாக ஆடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா ஓடி வா முருகா ஐயனே சின்னம் திரியவனே ஓடி வா முருகா சின்னம் திரியவனே ஓடி வா முருகா சிங்கார வேலவனே ஆடி வா வா முருகா சிங்கார லவனே ஆடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா ஓடி வா முருகா தன்மகனே ஓடி வா முருகா ஐயனே தை மாதம் பிறந்திடவே ஓடி வா முருகா தை மாதம் பிறந்திடவே ஓடி வா முருகா தங்கரதம் மீதில் ஏறி ஆடி வா வா முருகா தங்கரதம் மீதில் ஏறி ஆடி வா முருகா ஓடி வா முருகா கந்தா உமையவள் உமையவள் தன் மகனே ஓடி வா முருகா உனக்கு அடிவாரம் சுற்றி வந்த ஓடி வா முருகா அடிவாரம் சுற்றி வந்த ஓடி வா முருகா ஆண்டி உன்னை காண வார ஆடி வா முருகா ஆண்டி உன்னை காண வார ஆடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா ஓடி வா முருகா ஐயனே தெய்வானை வள்ளியோடு ஓடி வா முருகா தெய்வானை வள்ளியோடு ஓடி வா முருகா திருச்செந்தூர் வேலவனே ஆடி வா முருகா திருச்செந்தூர் வேலவனே ஆடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா ஓடி வா முருகா புரத்தி மணவாள ஓடி வா முருகா புரத்தி மணவாள ஓடி வா முருகா திருமலை வாழ்பவனே ஓடி வா முருகா திருமலை வாழ்பவனே ஆடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா முருகா உமையவள் தன் மகனே ஓடி வா முருகாளி ஓடி வா கந்தா உமையவள் தன் மகனே ஓடி வா வா முருகா ஓடி வா முருகாளி ஓடி வா கந்தா உமையவள் தன் மகனே ஓடி வா முருகா அரோ ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா ஓடி வா முருகா எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா இந்த ஏழை முகம் பாருமையா திருச்செந்தூர் முருகா எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா எங்கள் வடி வேலா நீ தங்க வடி வேலா வேலா இந்த ஏழை முகம் பாருமையா திருச்செந்தூர் முருகா ஏழை முகம் பாருமையா திருச்செந்தூர் முருகா தங்கவடி வேலா எங்கள் முகம் பாருமையா கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம் கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம் சொல்லிலே உனை தொழுதால் மிக நன்று எண்ணி வந்தோம் புள்ளி மயில் ஏறி
பேரு முருகன் இருந்தா உன்னையவா கூப்பிடுவேன் புள்ளி மயில் ஏறி நீ பொன் பொருளை தந்திடவே குறவள்ளி வனவாளா இங்கே வருவது நான் நேரம் வடிவேலா இந்த ஏழை முகம் பாருமையா அன்பு வடி முருகா தங்க வடிவேலா திருச்செந்தூர் முருகா உன்னையே நம்பி வந்தா உள்ளமெல்லாம் வெம்பி நின்றான் அப்படியே நம்பி வந்தா உள்ளமெல்லாம் வெம்பி வந்தா நின்றான் செய்ய வைப்பாயன முருகனையே நம்பி வந்தா கண்ணே கதிர் வேலா என்ன கண்ணே கதிர் வேலா எங்கள் கவலைகளை தீர்க்க இங்க வண்ண மயில் ஏறி இங்க வருவதுதான் நேரம் தங்க வடிவேலா திருச்செந்தூர் வேலா அருமையா திருச்செந்தூர் முருகா அன்பு வடிவேலா அப்படியாகவே இருக்கும்போது இருக்கிற போது நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அவர்கள் தவம் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தைக்கு சரி ஆனால் இறைவன் கொடுத்ததோ 8 குழந்தை ஏப்பா 8 குழந்தை 8 குழந்தைனா இறைவனை நம்பி இருந்தாங்க பாரு ஆமா கடவுளை நம்பினார் கைவிடப்படார் நம்பினோர் கெடுவதில்லை அம்மா நம்பினோர் கெடுவர் இல்லை நான் மறையோர் தீர்ப்பு தீர்ப்பு இருப்பதனால நல்லவருக்கும் கெட்டவருக்கும் அந்த ஆண்டவனே காப்பு சரி கடவுளை நம்பினா யாரும் கைவிடப்படார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இறைவா கடவுளே இறைவா ஐயா எனக்கு மேலும் மேலும் சோதனையா வந்துகிட்டு இருக்கு சரி நீர்தான் என்ன கண் விழித்து பார்க்கணும் என் கவலைகளை நீர்தான் தீர்த்து வைக்கணும் அதாவது என்ன நம்ம சாமியை கும்பிட்டோம்னு சொன்னா சாமியை நம்ம கும்பிடும் போது கடவுள் நினைப்பாரு என்ன நினைப்பார் நம்ம மேல இவளுக்கு பக்தி இருக்கா இல்ல சும்மா சாதாரணமா சாமி கும்பிடுதாளா எக்காலம் பண்ணுதானா அப்படின்னு நம்மள பரிசோதனை பார்க்க சரி பகவான் நம்மள கொஞ்சம் சோதனை பண்ணுவாரு சோதனை பண்ணத்தான் செய்வாரு அப்ப நம்ம கடவுளை நினைச்சு சரி கடவுளே இப்படி பண்ணலாமா உனக்கு கண்ணு இருக்கா ஐயா கருப்பைய கடவுளை கண்ண விஞ்ச தெய்வம்னு கேளாத கேள்வி கேட்கும் கடவுளை ஆமா எத்தனை பேர் இன்னைக்கு பேசுதாங்க அப்படி நினைக்க கூடாது போன தீபாவளிக்கு பகவானை பிடிச்சி பேசி விட்டேன் அப்படியா ஆமா அதான் இந்த தீபாவளிக்கு பிடிச்சு பேசுன தீபாவளிக்கு முத நாள் என்ன கடையில வரிசையில் நின்னேன் கடையில ஆமா எந்த கடைன்னு கேட்கணும் எந்த கடையில தீபாவளிக்கு முத நாள் எந்த கடையில என்ன நிப்பாங்க டாஸ்மார்க்ல தான் நிப்பாங்க டாஸ்மார்க்ல தான் நிப்பாங்க அங்க வரிசையில் நின்னுகிட்டு இருந்தேன் காலையிலே போயிட்டு 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு ஆமா கடை திறக்கு முன்னாடியே கரெக்டா 12 மணிக்கு தான் கடை திறந்தாங்க கடைசியில 10 ஆளுக்கு முன்னாடி சரக்கு இல்லன்ட்டான் என்ன ஆகும் நிலைமை எனக்கு எப்படி வரும் வேகம் காலையில 6 மணிக்கே கடை முன்னால நின்னு காத்து கடந்து 12 மணிக்கு கடை திறந்து 10 பேருக்கு பின்னால பாட்டு இல்லன்ட்டாங்க காலியாகி போச்சு போயிட்டாங்கன்னு கடையை அடைச்சிட்டான் அவ்வளவு நேரம் நட்டமா நின்னதுக்கு மனசுல வைத்தது வருமா பிறகு அன்னைக்கு பேசலாம் பகவானே அன்னைக்கு தான் ஆண்டவனை பேசுன பாத்துக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்துல பேசுவான் நீ எல்லாம் இதுக்கு வருத்தப்படலாமா கடவுளை நீ பேசலாமா நான் பேசக்கூடாதுதான் ஒரு பாட்டுக்கு பேசினா அவர் சும்மா விடுவார் அவனே விட மாட்டார் 2 பேருக்கு மிஞ்சிருக்கால 4 பேருக்கு அதுவும் போச்சுல சரிதானே அப்போ கடவுளை நம்ம ஏசக்கூடாது பேசக்கூடாது கூடாது தாமதமானாலும்
தாமதமானாலும் நம்மளுக்கு தரமா கொடுப்பாரு. தரமா கொடுப்பாரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படின்னு நினைக்கணும், நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடைசில தம்பியா 2 பாட்டு கொண்டு கொடுத்தான். இல்ல அவன் முன்னாடி வாங்கி போட்டுருக்கான். அவன் 2 பாட்டு புல்லு பாட்டு கொடுத்தான். நீ சொன்ன மாதிரி லேட்டா கொடுத்தா லேட்டஸ்டா கொடுத்தாரு. வந்துச்சா புல்லு உனக்கு குவார்டர் வாங்க போயிருப்பவன் புல்லே கொடுத்துட்டான். கொடுத்தாரு. என்ன அதனால அதனால அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்யக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது விளங்காது. ஆகையினாலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 குழந்தைகள் வந்து பிறக்க 2 பேர்களும் ஆனந்த சந்தோஷப்பட்டு குழந்தைய பார்த்தா பார்க்கிறா நாகக்கன்னிக்கு மனமெல்லாம் கவலையே தீந்து போச்சு. அடேயப்பா ஏப்பா நம்ம இருப்பதோ நாக வடிவம், அம்மா நான் பிள்ளைகள் இருப்பதோ ஒரு சக்தியின் அம்சம். சக்தியின் அம்சத்துல வந்து பிறந்திருக்கா. அம்மா காளியர்கள் பெண்ணுக்கு பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி. மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி. ஆமண்ணே அவ மூக்கு அழகும், முழி அழகும், அவ முழி அழகும், அவ முகத்தின் திருவழகும். பார்த்த உடனே நாகக்கன்னி ஓடி ஓடி வந்து சரி பாரிமக தானெடுத்து தானெடுத்து பாரிமக தானெடுத்து தானெடுத்து முத்தமிட்டாள் முத்தமிட்டாள் மக தானெடுத்து தானெடுத்து முத்தமிட்டாள் தானெடுத்து மிட்டாள் முத்தமிட்டாள் 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 தானெடுத்து போடு போடு வளர்த்து வாராள் சிறப்போடு வளர்த்து வருகிறார். நாகராஜனும் நாகக்கண்ணையும் இப்படி வளர்த்து வரும்போது மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுப்பா. சரி அவள் நாக வடிவங்களாக இருப்பதனால இருந்து வருவதனால குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனையே கொடுத்து வளர்த்து வருகிறாள். கொம்பு தேனை கொடுத்து குணமோடு வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அம்மையா இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சரி அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பந்தல் சிங்கார மேடை தலையரங்கம் மேடைக்கு மேல ஒரு மேடை நித்தம் பார்த்திருக்கேன். அப்படியா? சரி அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில்
பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள். யார் ஐயா அந்த பூபதி? சித்தி டிவியின் உரிமையாளர் அண்ணாச்சி இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே திருக்கரத்தால் சிரிச்ச முகமும் சிரியுமா இருப்பாப்ல. அண்ணாச்சி விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு. ஆமா, அவ முகத்தை பார்த்தா சிரிக்காத ஆளு சிரிச்சிரும். சிரிச்சிரும்ல. முகத்துல சிரிப்பு தானே முதல்ல வேணும். அதோடு ஆமா சித்தி டிவியின் உரிமையாளர் அண்ணாச்சி இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு இன்றைய தினத்திலேயும் 201 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். யாரு கொடுத்தானே யாரு கொடுக்காட்டா நமக்கு நம்ம எப்போதும் கொடுப்போம். நம்ம கொடுப்போமே. ஒரு சின்ன பிள்ளை கொடுத்தாங்க, அது பேரு கவிதா. அப்படி என்று அன்போடு நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வேற யாரு? இந்த ஊரை சேர்ந்த அருமை சகோதரி அவர்கள் கவிதாவென்று சொல்லக்கூடிய அருமை சகோதரியின் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார், பரிசாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதாவது தாயி இப்போ நினைக்காங்க இவங்க கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, கையில நம்மகிட்ட கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் கொடுக்கணும் ஒரு மனசு வேணும். கொடுக்கணுங்க, ஒரு நல்ல உள்ள வேணும். நல்ல உள்ள இருந்தா தானே கொடுக்க முடியும். இப்ப கொண்டாந்து கொடுத்துருவாங்க பாரு. கொண்டு இல்லையா ரூபாய் கொண்டு வரலாம் பரவாயில்ல, காதுல போட்டு கம்மல் மூக்குத்தி ஏதாவது. அதாவது நீங்க சில்லறை இல்ல ரூபாயை வீட்டுல வச்சுட்டு அவசரமா வந்தேன் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிள்ளைக்கு கொடுக்க முடியலன்னு நினைக்காதங்க. வேண்டாம். மூக்குத்தி போட்டிருக்கலாம், காது மாட்டி கூட இருக்கும்ல, மோதிரம் போட்டிருக்கலாம். அதனால உங்களால முடிஞ்சது மூக்குத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, காது மாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன துரும்பு மாதிரி ஒரு மோதிரம் போட்டாலும் பரவாயில்ல. தங்கம் தானே. 6000 ரூபாய். அதனால நீங்க கொண்டு வாங்க, வச்சுட்டு தாரேன். உங்களுக்கு எப்போ எப்படி சௌரியமோ நீங்க திருப்பி கிடக்கு. அது போன பொருள் திரும்பாதம்மா, திருப்ப முடியாது. அதுக்கு தானே அப்படி வைக்க. அதனால ரசீதை கொண்டு வந்து தந்தேம்னா சரி, உங்க சௌரியம் எப்படி அப்படி திருப்பிக்கலாம், அப்படி செஞ்சுக்கோங்க. அதுக்காக கொடுக்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். ஏதோ நீங்க வருத்தப்பட்டு கவலைப்பட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், இருக்கிறத கையில கொடுத்துட்டு போங்க. நானும் போற ஊர்ல சொல்லித்தான் பாக்கேன், ஆனா ஒரு ஆளு கொடுக்க மாட்டேங்காங்க. எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். நம்மளோட விவரமா இருக்காங்க. நீ வீட்டுல இருந்து வரும்போது ஒரு 10 கிராம் கொண்டு வந்து 10 பேருக்கு கொடுத்தானா இதோட பேர் ரொம்ப இருக்கும். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணே? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், அருளாலே ரோகல் அருளாலே வேணும், வளர வேணும், அருளாலே அவர் 110 கோடி கைலை போலே போனாலோ வாழ வேண்டும், விருத்தியாகி வாழ வேண்டும், ஓடு செல்வத்தோடு வாழையாக கையிலை போலே கையிலை போலே பாலேடி இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு சரி, முள்ளும் முறியாமல் முடிந்த பூ வாடிடாமல் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று என் வடக்குத்தி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. வணங்குகின்றோம் ஐயா. வந்திருக்கும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன?